இப்பதான் யோசிச்சேன். சாப்பாட்டு வாயில மண்ணு தூங்கவாது செய்வோம். என்னடாது நேற்று வரைக்கும் கல்லு மாதிரி இருந்தது பவானி, இன்னைக்கு எவ்வளவு சுகமா மெத்து மெத்துன்னு இருக்கு. ஏன் நடுதுல உனக்கு கூட பிடிக்கலையா கலா மாதிரி? பவானி உதவி சரியா ஊன்னு சொன்னா போதுமா? அதாவது கலாவை தெரியுமா? அவதான் என் காதலி. ஆஹா செக்கச்சவேன்னு ரோஜா பூ மாதிரி இருப்பான். அவளை பார்த்து நான் படுற அவஸ்தையெல்லாம் சொன்னா உடனே 1000 கிடைக்கும். அச்சாமா இப்ப நான் ஒண்ணு சொல்லட்டுமா? அது நீயா? நான் தலையன் நினைச்சேன். அது இருக்கட்டும். கதா அன்னைக்கு உன் காலேஜ் கவுன்சில் செஞ்சேன். உன் ஃப்ரெண்டு லலிதாவுடைய அப்பா, அவர் பேர் என்ன? மார்த்தாண்ட. எப்படிப்பட்டவரு? பெரிய வியாபாரி. அப்பாவுக்கு கூட தெரியுமே. ஓஹோ, அவருக்கு இடது கையில 4 விரல் தான் இருக்கு. அத நான் கவனிக்கலையே. சரி, அவர் வலது காலத்துல கீழல் ஏதாவது இருக்கா? அது நிச்சயமா கிடையாது. ஏன் இதெல்லாம் கேக்குறீங்க? ஏன்னா நான் நினைக்கிறவரும் அவரும் ஒரே ஆளா இருந்தாருன்னா நம்ம காரியம் ரொம்ப சீக்கிரம் வச்சாருங்க. லலிதாவோட அப்பா மேலையா சந்தேகப்படுறீங்க? நிச்சயம் நீங்க நினைக்கிற ஆளும் அவரும் ஒண்ணா இருக்கவே முடியாது. அப்படி இருக்க கூடாதுதான் நான் நினைக்கிறேன். இருந்தாலும் உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாமா? அப்போ இப்படி செய்த எப்படி? நாளைக்கு என் பிறந்த நாள். லலிதா கிட்ட சொல்லி அவங்க அப்பாவையும் கூட்டிட்டு வந்துட சொல்றேன். நீங்களும் வந்துருங்க. நான் வரலாம். எங்களா எலிப்பதை தேடி எலி வர சொல்றியா? உங்க அப்பா ஒரு இன்ஸ்பெக்டர். அதுக்கும் வழி இருக்கு. என்னடி இது? பிறந்த நாள் அலங்காரமா இல்ல கல்யாண அலங்காரமா? இல்லடி, கல்யாண அலங்காரத்துக்கு ஒத்திகை பாக்குறாங்கடி. ஒத்திகையா? சரி, அப்ப மாப்பிள்ளை யாரு? நான் இருக்கேன். ஏய், என்ன தைரியம் உனக்கு? நீ அவளுக்கு மாப்பிள்ளையா? உங்களுக்கு மாப்பிள்ளை ஆகுமா? சும்மா இருக்கடி. பாவம், அப்பாவை போல இருக்கு. வேறு உன் பேர் என்ன? மேடம், உங்க பேர் என்ன? கலா. கலாதாசன். என் பேர் அதுதான். சரி சரி, நான் சோடா கட்டி எவ்வளவு நேரம் ஆச்சு? சாரி. என்ன இப்படிதான் சொல்லிட்டா? இல்லன்னா உங்க நான் தனியா எப்படி சந்திக்க முடியும்? இந்த ஏழையினுடைய பிறந்தநாள் நானா? கூடுறாங்க. செல்வராஜ், இவர்தான் மிஸ்டர் மார்த்தாண்டம். நம்ம கலாவோட கிளாஸ்மேட் லலிதா இருக்கிறாளே, அவளோட ஃபாதர் பேங்கர் செல்வராஜ், என்னுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட். உட்கார். வேற ஸ்கூல். சர்க்கஸ் கம்பெனி கோமாளி அப்படியா? மேஜிக் சார். நல்ல மேஜிக் அப்பா இது. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Kala. Happy birthday to you. கலா, இன்னைக்கு நீ ஒரு பாட்டு பாடித்தான் ஆகணும். என்னை ஏமாத்த முடியாது. நோ நோ நோ, நான் வேற ஏற்பாடு பண்ணிருக்கேன். ரேவதி
இந்த சீட்டுகள்ல ஆளு கொண்டு எடுக்கணும். எந்த சீட்டுல பாடுன்னு இருக்கோ அவங்க பாடணும். நீங்களும் தான்ப்பா. சரிம்மா. நீ ஒண்ணு எடுத்துக்க. சரி. நான் இல்லை, நானும் இல்லை, நானும் இல்லை, நானும் இல்லை, நானும் இல்லை. உங்க இஷ்டம் எப்படி இருக்கும்? இங்க இருக்கு. உங்ககிட்ட மட்டும் எப்படி வந்தது? அதுதான் மேஜிக். ஏப்பா சர்க்கஸ் கோமாளி, நீ பாடி யார் கேக்குறது? வேற பாடுங்க. மோகம் பிறந்ததம்மா முந்தானாள் பார்க்கையிலே, நேசம் பிறந்ததம்மா நேற்று நீ நடக்கையிலே, ஏக்கம் பிறந்ததம்மா இன்று நீ சிரிக்கையிலே, இன்பம் பிறக்கும் அம்மா நாளை இந்த வேளையிலே. ஒரு நாள் கூத்துக்கு நீ செய்யப்பட்டான் மேடையிலே, மறுநாள் பார்க்கையில் மாறி இருந்தான் ஜாடையிலே. ஒரு நாள் கூத்துக்கு நீ செய்யப்பட்டான் மேடையிலே, மறுநாள் பார்க்கையில் மாறி இருந்தான் ஜாடையிலே. மறுநாள் பார்க்கையில் மாறி இருந்தான் ஜாடையிலே. மண்டு மொழி சென்று முடி நண்டு நடை போட்டான் பாரம்மா, கத்தி விழி முத்து மொழி சித்திரத்தில் உத்தரவை கேட்டான் பாரம்மா. ஒரு நாள் கூத்துக்கு நீ செய்ய வச்சான் மேடையிலே, மறுநாள் பார்க்கையில் மாறி இருந்தான் ஜாடையிலே. மத்தியில கத்து வச்ச வித்தைகளை படிச்சாம் பாரம்மா, பொம்பளைய சொக்க வச்சு பக்கம் வந்து நிக்க வச்சு சிரிச்சாம் பாரம்மா. ஒரு நாள் கூத்துக்கு நீ செய்ய வச்சாம் மேடையிலே, மறுநாள் பார்க்கையில் மாறி இருந்தான் ஜாடையிலே. மோகத்தை உண்டாக்கி வச்சான், இந்த கூட்டத்தில் நோட்டத்தை உன்மேல வச்சான், இந்த கூட்டத்தில் நோட்டத்தை உன்மேல வச்சான். புன்னகையும் பொன்னகையும் மின்னவரும் அன்னமதை புசுறான் நினைச்சானே, சொல்லியதை சொன்னபடி எண்ணியதை எண்ணபடி நினைச்சான் முடிப்பாரே. புலிவேஷம்
எலியை போல் மாறி வந்தான், எலி வேட்டைக்கு நாள் வைத்து போராட வந்தான், வெளிவேஷத்தை மோசத்தை பொய்யாக்க வந்தான், வெளிவேஷத்தை மோசத்தை பொய்யாக்க வந்தான். கம்பு சண்டை பம்பு சண்டை கத்தி சண்டை குத்து சண்டை போட்டான் தனியாக, 10 பேரு மத்தியிலே ஒருத்தனாக சுத்தி வந்து ஜெயிச்சான் முடிவாக. ஒரு நாள் கூத்துக்கு மீசைய பச்சான் மேடையிலே,